ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இசை லைஃப் ஸ்டைல்ஸ். ஹோப் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன்னா ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி லாங் வீடியோலாம் போட்டு இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போகிறோமா, குலதெய்வ கோயிலுக்கு அதோட வீடியோவை எடுத்து போட்டால் என்ன அப்படின்னு தோணுச்சு. நல்லா லாங் வீடியோவை எடுத்து போட்டேன். இதோட ஷார்ட்ஸ் தான் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதான் புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க விளாக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலைல ரொம்ப சீக்கிரமா கிளம்புனால சாப்பிடவே இல்லையா, கடையில் போய் சாப்பிட்டு வரலான்ட்டு நேராக கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கே போகிறோம்னா எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து திட்டக்குடி தாண்டி அரியலூர் சைடு போனோம். வெண்மணின்ற ஊர். அந்த ஊரில் இருந்து மறக்காம அந்த கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு அவைலபிளாக யாருமே இல்லை அங்கே கால் பண்ணி கேட்டதுக்கு. அப்படி நேராக கோயிலுக்கு வந்து கூட நிறையா இருந்துச்சா, என்னடா கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா நீ கெடா வெயிட்டாக இருக்குமோ நான் நினச்சேன். ஆனால் வந்து மாலை போட்டு பால்குடம் எடுப்பாங்களா, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் மாலை போட்டு பால்குடம் எடுப்பாங்கன்ட்டு. பால்குடம் எடுப்பாங்கன்னு தெரியும், ஆனால் மாலை போட்டு எடுப்பாங்க இப்போதான் நான் கேள்விப்படுறேன். நான் கூட பால்குடம்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் எங்கள் ஊரில் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். இங்கே வந்து ஒரு டே ஃபுல்லாக நடக்கமாயிடுது, ஒரு விசேஷமாகவே நடக்கமாயிடுது. எப்படின்னா பால் குடம் எடுத்துட்டு ஊரை சுற்றி வரதுக்கே மணி 6 ஆயிடுமா. ரொம்ப சின்ன ஊர் தான் இது, ரொம்ப கிராமம்னு கூட சொல்லலாம். அதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும் போல. வெயில் வர எப்படிதான் நடப்பாங்கன்னு தோணுச்சு. ஒரு குளத்துல போய் தண்ணிலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்து அன்னதானம் வந்து சாயங்காலம் 6 மணி தான் சாப்பிடுவாங்க போல. நாங்கள் போனது ரொம்ப லேட் ஆச்சு. நேராக வந்து நாங்கள் ஜாதகம் பார்க்க போயிட்டோம். அப்படியே பார்த்துட்டு கோயிலுக்கு வச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வந்தவொடனே ஐயர் சொல்லிட்டாங்க, நான் 6 மணி தான் வருவேன், சீக்கிரம் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. எங்க அம்மா ஆல்ரெடி பொங்கலுக்கு வந்து இந்த சக்கரை பொங்கலுக்கு வந்து பாசிப்பழம் வேக வச்சு வீட்லயே வச்சுட்டாங்க போல. நீங்க வந்து கடையில வாங்கி அதை வறுத்து செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மணி 2 ஆயிடுச்சு. நாங்க சாமி கும்பிட்றதுக்கு அவ்வளவு நேரம் ஐயர் எங்களுக்காக பொறுமையாக செஞ்சுட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா ஊர் ஒரு செம்ம விசேஷம் போல அந்த பால் குடமே. அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்க சேவெல்லாம் அடுத்து இங்கேயே சாப்பிட்டு போலாம்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப டைம் ஆச்சு. இதுக்கே மணி 2 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சாப்பிட்டா மணி கண்டிப்பா 6 7 ஆயிடும் கிளம்புறதுக்கு அப்படின்ட்டு நேரா வீட்டுல சமைச்சிக்கலாம்னு அப்படியே எடுத்து முடிச்சு சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் மட்டும் வச்சு படைச்சிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி போற வழியில சாப்பிட வந்துடுவாங்க பார்த்தா சாப்பாடுலாம் இல்லை, நேரா வீட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஏன்டா அது போற வழியில கூட இது வாய்ந்தல பட்னியா கிடப்பமே அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போயாச்சு. இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு தான். பொங்கல் சிக்கன் குழம்பு தான் செம்ம சூப்பராக, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நேரம் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பி வச்சுனாங்க. நாங்க எங்கேயுமே போல இடையில. நான் கூட பஸ்ல வரேன் நீங்களா போங்கன்னு சொன்ன சாப்பிட்டு வரலான்ட்டு. ஆனா இல்லவா பைக்கிலே போயிலான்ட்டு நேரா இழுத்து போய் சேர்ந்துட்டாங்க. நாங்க கிளம்புறதுக்கு ஒரு மணி 3 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பால் குடத்துக்கு தண்ணியே எடுக்க போயிருக்காங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா ரொம்ப வெயில், இந்த வெயில் எப்படி நடப்பாங்கன்னே தெரியல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் மாலை எல்லாம் போட்டுட்டு பால் குடம் எடுப்பாங்கங்கிறது. நான் அன்னதானம் கொடுத்தாங்க, புளிசாதம் அதுக்கும் சுண்டல் போல புளியோதரை செம்ம வாசமா இருந்துச்சு. நான் கூட ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச அதுவா சாப்பிட்டாலும் நினைச்சேன். ஆனா அதுக்கும் வந்து வழி இல்லை போல. அதுக்கே மணி 7 ஆயிடும் போல. எப்படிதான் ஃபுல் டே பட்னியா இருப்பாங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாய்.